என்ன அக் பண்ணீங்களே, எதுக்கு பண்ணீங்க? நீ கை குத்தா நான் கட்டி பிடிச்சேன். ஏங்க கை கொடுக்கறதும் கட்டி பிடிக்கிறதும் ஒண்ணாங்க? இல்லையா, ரெண்டும் வேற வேற தான். அது உங்களுக்கு நல்லா தெரியுதுல, தெரிஞ்ச ஏன் பண்ணீங்க? எதுக்கு உன் பேபி இப்படி டென்ஷன் ஆனா இருடா. கட்டி பிடிச்சா பண்ணா நீ தான் இந்த பட்டை முழுசா அரைஞ்சிடறான்னு சொல்லிட்டல்ல. ஏங்க நான் ட்ரை பண்றேன்னு தான் சொன்னேன். எல்லாம் ஒண்ணுதானே. கட்டி பிடிக்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்ப கோபுற மாதிரி நோடிடா. ஏங்க அது ஒண்ணும் கிடையாதுங்க. இதோ பாருங்க, இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு செம்ம கோவம் வருமா உனக்கு? ஏங்க கையை வேணும்ட்டு என்ன வெறுப்பேத்திட்டே இருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. சித்தப்பா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த குப்பத்தை வீடியோ எடுத்து பிரபு கிட்ட மாட்டி விட்டுட்டோம். அது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனிமே என் பெர்மிஷன் இல்லாம குடும்பத்துல இருக்கிறவங்க விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லி அந்த குப்பத்து கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். அப்ப அந்த குப்பத்தோட மூஞ்சி போற போக்க நீங்க பாத்துருக்கணுமே மாமா. பேயறைஞ்ச மாதிரி ஆயிட்டா. சித்தப்பா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஸ்டார்டிங் தான், இது பத்தாது. அவங்க கல்யாண நாளுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ள இந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி அவங்க கல்யாண நாளுக்குள்ள குப்பத்தையும் பிரபுவையும் நிரந்தரமா பிரிச்சிடணும். அவங்க கல்யாண நாளை கொண்டாடக்கூடாது. நாளைக்கு காஞ்சிபுரத்துல இருந்து சாரீஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். அதனால நாளைக்கு யாரும் வெளியில போகாம வீட்ல இருந்து அவங்க அவங்களுக்கு என்னென்ன சாரி வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்காங்க. சரியா? என்னம்மா, எதுக்கு இப்ப பட்டுப்புடவ? என்ன விசேஷம்? ஏய், என்னடி இப்படி கேக்குற? நேத்து தானே சத்யா சொன்னா அடுத்த வாரம் அவங்க கல்யாண நாள் வருதுன்னு. அதுக்காக தான் எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுக்கணும்னு இருக்கேன். ஆமா, அது ரொம்ப முக்கியம். பிரபு, என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் என்னமா சொல்லணும்? நீங்க என்ன அரேஞ்ச் பண்றீங்களோ பண்ணுங்க. என்னடா ஏதோ விட்டேத்தியா பேசுற மாதிரி படுது. கல்யாண நாள் உனக்கு தானே. என்னப்பா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இல்லப்பா, நீ ஏதாவது நினைச்சிருந்தாலும் சொல்லு. எதுவா இருந்தாலும் உன் விருப்பப்படிதான் நடக்கும்.
கல்யாணமே அவன் விருப்பப்படி நடக்கல. அப்புறம் எப்படிமா இதுலலாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இவன் வேற. அவனே மனசுல இருக்கிற கஷ்டத்தையெல்லாம் யார்கிட்ட சொல்றது, எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட இப்படி கேள்வி கேட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. டேய், என்னடா அவ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னடா கஷ்டம் உனக்கு? என்ன கஷ்டமா? அவன் ஆசைப்பட்டது எதுமா இந்த வீட்ல நடந்திருக்கு? அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையே அவனுக்கு கிடைக்கல. அதனால அவன் மனசுக்குள்ள அலறுது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்காக மட்டுமே அவன் வெளியில சிரிச்சிட்டு இருக்கான். அக்கா, ஏங்கா நீ வேற சும்மாவே இருக்க மாட்டியா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கங்கிறதையே சோகமா சொல்லிட்டு இருக்க. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அனிதா, அவன் நார்மலா தான் பேசிட்டு இருக்கான். நீயே இப்ப இப்படி பேசிட்டு இருக்க? அவன் மனசுல இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அவன் சந்தோஷமா தான் இருக்கான். சும்மா நீயா ஏதாவது யோசிச்சு பேசிட்டு இருக்காத. நானால எதையும் யோசிச்சு பேசல, உண்மையதான் சொல்றேன். பிரபு இவளையா லவ் பண்ணா? ஏய், வேற வழி இல்லாம இவள நமக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன் சந்தோஷமா இருக்கானா இல்லையான்னு அவன் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நானும் ரவுடி பேபியும் புருஷ பொண்டாட்டியா வாழலன்னு அக்காக்கு எப்படி தெரியும்? நீ சொல்ற மாதிரி கல்யாணம் வேணா பிரபுவுக்கு பிடிக்காம நடந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. நான் சொல்றது சரிதானே பிரபு? நம்ம யாரும் சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே அவன்தான் எல்லாத்துக்குமே தலையாட்டுவானே. என்ன சத்யா, அனிதா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீயும் அமைதியா இருக்க? அப்ப அனிதா சொல்றதுதான் உண்மையா? அவ என்னத்த சொல்லுவா? அவதான் பயங்கர காரியக்காரியாச்சே. அக்கா, சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நானும் சத்யாவும் சந்தோஷமா தான் இருக்கோம். எங்களோட கல்யாண நாள சிறப்பா கொண்டாட போறோம். ஓகேவா? ஏங்க வாங்க.
நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி? ஏதாவது குட்டைய குழப்பிக்கிட்டே தான் இருப்பியா? ஐயோ கடவுளே, உன்னை எந்த நேரத்துல பெத்தன்னே தெரியல. அனிமா, நீ போட்ட போடல இவங்களுக்கு எப்படி உண்மை தெரியும்னு அவங்க 2 பேரும் மண்டைய போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. இந்த குழப்பத்தோட அவங்க கல்யாண நாளை எப்படி கொண்டாடுறாங்கன்னு நம்மளும் பார்ப்போம். நாமளும் இந்த வீட்டுல சந்தோஷமா இல்ல, எவனையும் சந்தோஷமா இருக்க விடக்கூடாது. அமல் பேபி, நம்ம வேணா கல்யாண நாள் ஃபங்க்ஷனை நிறுத்திடலாமா? ஏங்க என்னாச்சு? எதுக்கு திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஆ, உன் அக்கா சொன்ன மாதிரி நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு அமையல. நீ சந்தோஷம் இல்லாம தானே இருக்கிற. சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க. எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை எல்லாருக்கும் அமையாதுங்க. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் போகணும். நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன். எனக்கும் உங்களுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி அவங்களுக்குலாம் புரியாது. அது மற்றவங்களுக்கு புரியணும்னு அவசியமும் இல்லை. இதுவும் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தானே பேசுற. உன் அக்கா அரைகுறையா பேசினாலும் புரிஞ்சுருந்தா பேசுறாங்க. உண்மையிலேயே நீ என் கூட நிம்மதியா வருகிற. உன் மனசுல ஏதோ ஒரு வழி இருந்துன்னு இருக்குது. அதுக்கு காரணம் நீங்களும் நானும் இல்லைங்க, விதி. நான் தான் சொன்னேன்லங்க, யாருக்கு என்ன நடக்கணுமோ அதான் நடந்துட்டு இருக்கு.
சைட்டு கிளம்புறேன். இந்தாங்க. ம். மொபைல் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். கதிரும் சித்தப்பாவும் ஒரே சைட்டுக்கு தானே போறாங்க. 2 பேரையும் ஒன்னா சேர்த்து அமுச்சு வச்சா என்ன? கீ என் கையில இருக்குங்க. மறந்துட்டு அப்படியே போறீங்க. சரி வரேன். சரிங்க. சித்தப்பா, நீங்க தாம்பரம் சைட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. கதிரும் அங்கதான் போறான். இன்னைக்கு அங்க லேபருக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. பைக்ல எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்? நீங்க கார்ல தானே போறீங்க. கதிரி உங்க கூட சைட்டுக்கு கூட்டு போங்க. என்னம்மா உன் தம்பி இந்த வேலையெல்லாம் பாக்குறான்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேன். சித்தப்பா, வேணா நீங்க பின் சீட்ல உட்காந்துக்கோங்க. கதிர் நல்லா ட்ரை பண்ணுவான். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, விடு பிரபு. ஓ, உங்க கூட நீங்க கதிரை கூட்டின்னு போக மாட்டீங்களா சின்ன மாமா? இப்ப பாருங்க திருவிளையாடல. சரி சௌமியா, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் மாமா. வாமா பார்க்கலாம். சித்தப்பா, என்னாச்சு? என்னன்னு தெரியல, கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் வேற அர்ஜென்ட்டா போகணும். பிரபு, உன் பொண்டாட்டி மெக்கானிக் தானே? அவளை என்னன்னு பார்க்க சொல்லு. நான் அது பண்ணோம். அவர் மாப்பிள்ளை மெக்கானிக் தான், அவரை பண்ண சொல்லுங்க. ஆமா சித்தப்பா, கதிருக்கு மெக்கானிக் வேலை எல்லாம் தெரியும். கதிர், சித்தப்பா ஸ்டார்ட் ஆகலையா என்னன்னு பாருங்க. இல்ல வேண்டாம், டைம் இல்ல, நான் பைக்லயே போய்க்கிறேன். என்னம்மா பைக்லனா கதிர் கூடவா? ம்